இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த காலை வேளையில் உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஹோப் ஃப்ரம் ஹெவன் சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நீ பலத்தவனாவா என்ற தலைப்பில் நாம் தியானிப்போம். ஈசாக்கின் நாட்களிலே தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. இந்த பஞ்ச காலத்தில் ஈசாக்கு விதை விதைக்கிறான். கர்த்தர் அவனை 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். ஈசாக்கு அந்த தேசத்திலே செல்வந்தன் ஆகிறான். அவனுக்கு ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் அதிகமாகி பணிவிடைக்காரர்களும் அதிகமாகிறார்கள். ஈசாக்கு அநேகருக்கு வேலை கொடுக்கிறான். அவன் தொழிலும் விருத்தி அடைகிறது. அந்த தேசத்தில் பெலிஸ்தருக்கு ஆட்டு மந்தைகளும் இல்லை, மாட்டு மந்தைகளும் இல்லை, சொந்தமாக துறவுகளும் இல்லை. ஈசாக்கின் மேல் அவர்கள் பொறாமை கொண்டு ஈசாக்குக்கு சொந்தமான எல்லா துறவுகளையும் மண்ணினால் நிரப்பி மூடுகிறார்கள். பெலிஸ்தர்கள் மட்டுமல்ல, அவர்களுடைய ராஜா அபிமெலேக்கும் ஈசாக்கின் மீது பொறாமைப்படுகிறான். அவன் ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு விட்டு போய்விடு, நீ எங்களை பார்க்கலும் மிகவும் பலத்தவனாக இருக்கிறாய் என்று பொறாமையோடும் கோபத்தோடும் சொல்லுகிறான். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிற பட்சத்தில் இதுதான் நமக்கு கிடைக்கிற பிரமிக்கத்தக்க ஆசீர்வாதம். அதாவது மற்றவர்கள் வியக்கும்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இத்தகைய தேவ ஆசீர்வாதத்தினால் மற்றவர்கள் நம்மேல் பொறாமை கொள்ளுவார்கள். அதே மாதிரி மற்றவர்கள் விருத்தி அடையும் போது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பெலிஸ்தரை போல் பொறாமை கொள்ளாமல் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இதன் மூலம் நாமும் தேவனால் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கப்படலாம். ஈசாக்கு ராஜாவுடன் வாக்குவாதம் பண்ணவும் இல்லை, சண்டை போடவும் இல்லை. அந்த இடத்தை விட்டு சமாதானத்தோடு அவன் ஒரு பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு தன்னுடைய ஆட்டு மந்தைகளுக்கும் மாட்டு மந்தைகளுக்கும் தேவையான தண்ணீரை பெறுவதற்கு ஈசாக்கு துறவுகளை தோண்டுகிறான். அந்த பள்ளத்தாக்கிலே தன்னுடைய தகப்பன் முன்னமே தோண்டிய துறவுகளை பெலிஸ்தர்கள் மண்ணினால் மூடினாலும் மீண்டும் ஈசாக்கு அதை தோண்டுகிறான். அவன் தோண்டும் போது பெலிஸ்தர்கள் வாக்குவாதம் செய்தபடியினால் ஈசாக்கு அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிடுகிறான். மீண்டும் ஒரு தடவை இன்னொரு துறவை வெட்டுகிறான். அதற்கும் எதிர்ப்பு வருகிறது. அதற்கு சித்தனா என்று பெயரிடுகிறான். ஏசேக்கு, சித்தனா என்ற பெயர்களுக்கு வெறுப்பு என்று பொருள். 3வது முறையாக அவன் வேறொரு துறவை தோண்டும் போது அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை, அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். அதனால் அதற்கு ரெகோபோத் என்று பெயரிடுகிறான். பிரியமானவர்களே, வாக்குவாதங்கள் வருகிற போது அமைதியாய் இருப்பதே வெற்றி பெறுவதற்கு சிறந்த வழி என்று ஈசாக்கு நினைத்து அவன் அமைதியாய் இருக்கிறான். சமாதானத்தை பின்பற்றுகிறவர்கள் சீக்கிரம் சமாதானத்தை பெறுவார்கள். அமைதியாய் இருந்து சமாதானத்தை தேடுகிறவர்கள் அதை சீக்கிரம் கண்டடைவார்கள். பரலோகத்தில் நெருக்கமோ போராட்டமோ சண்டை சச்சரவுகளோ வாக்குவாதங்களோ இல்லாதது போல 3வது துறவு தோண்டும் போது மிகுந்த சமாதானமாக பரலோகத்திற்கு அடையாளமாய் இருந்த காரணத்தினால் அந்த துறவுக்கு ரெகோபோத் என்றான். பிரியமானவர்களே, பின்பு அபிமெலேக்கும் அவன் நண்பனும் ஈசாக்கிடம் வந்து, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று நிச்சயமாக நம்புகிறோம் என்று சொல்லி அவர்களோடு சமாதானம் பண்ணி கொண்டு ஒருவருக்கொருவர் ஆணையிட்டு கொண்டார்கள். பிரியமானவர்களே, நாம் அமைதியாய் இருக்கும் போது நம்மேல் பொறாமை கொண்டவர்கள், கோபம் கொண்டவர்கள், நாம் உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகள் என்று அறிந்து அவர்களாகவே நம்மிடம் வந்து சமரசம் செய்து கொள்வார்கள். கர்த்தர் நம்மை உயர்த்தினால் மற்றவர்கள் நம்மை பார்த்து தேவனண்டை திரும்புவார்கள். ஈசாக்கை போல நாமும் தேவன் மூலம் உயர்வடைய பாத்திரவன்களாக இருப்போம். தேவன் தாமே நம்மை இந்த நாளிலும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, உமக்கு எங்களது காலை வணக்கம். தேவனே, இன்னும் ஒரு புதிய ஆசீர்வாதமான நாளை நாங்கள் காணும்படி கூட்டி கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. தகப்பனே, உமக்கு உண்மையாய் இருப்பவர்களை பஞ்ச காலத்திலும் 100 மடங்கு ஆசீர்வதித்து செல்வந்தனாக்கி விருத்தியடை செய்யும் உமக்கே நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தினந்தோறும் இந்த தியானத்தில் பங்கு கொள்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதித்து உம் இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து பாதுகாத்து உம் ஆவியானவரின் பிரசன்னம் அவர்களை உமக்கு உண்மை உள்ளவர்களாய் நடத்துகிற அன்பிற்காய் உமக்கே
சகல துதிக்கான மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் பரமபிதாவே. ஆமென். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.